எல்லாரும் உற்சாகமா கரங்கள் தட்டலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். ஓடி நன்றி சொல்லுவோம், ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து 31வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போகிறார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படவில்லை என்றாலும் முதல் 18 வசனங்களை படிக்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜபத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு நமக்கு பதில் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்பு. ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து எழுப்பிட்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை மத்தியில் நமக்கு தேவன் தருகிற விடுதலை, ஹல்லேலூயா, ஆசீர்வாதம், இதெல்லாம் பாருங்கள். நம்ம பிரச்சனை அதுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. ஆண்டவருக்கு இருக்கிற வல்லமைக்கு நம்முடைய பிரச்சனை, போராட்டம், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு வார்த்தை
ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஹல்லேலூயா. மேஜையிலேருந்து ஒரு துணிக்கை விழுந்தால் போதும், வீட்டில் இருக்க மக சுகமாயிடுவா. ஹல்லேலூயா. உமக்கு சித்தம் உண்டானால் எனக்கு சுத்தமாக என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும்ன்றான். ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி பார்க்க முடியும். ஆகட்டும்னு சொன்னார். இன்றைக்கும் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள். தாவீதுக்கு இருந்த நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, சில நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது 9-13 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே அவருக்கு சில சரீர பலவீனங்களும் இருந்ததை பார்க்கிறோம். இது எல்லாத்தின் மத்தியில் எதிராளிகள், துரோகிகள், அவர்கிட்ட விரோதமாய் பண்ணி கொண்டிருந்த, மறைவாய் அவருக்கு சூழ்ச்சி பண்ணி கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறது மத்தியில் ஒரு சரீர பலவீனம் அவரை தாக்கி கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். 9-13 வசனங்களை பார்க்கும் பொழுது, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் என்ன செய்கிறேன்? நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும், அடுத்து பாருங்க, என் வயிறும் கூட கருகி போயிருக்கின்றார். என் பிராணல சஞ்சலத்தினாலும், என் வருஷங்கள் பல வருஷமாக இந்த பிரச்சனையில் இருக்கிறார். இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு சிலருடைய போராட்டம் ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் கடந்து போகிறதுனால ஒரு சோர்ந்து போன நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய 7 முக்கியமான காரியங்கள், இல்லை 8 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்தில், இந்த சங்கீதத்தில் தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்து, தன்னுடைய அனுபவத்தில் நமக்கு கொடுக்குற அவருடைய அறிவுரையிலும், பல போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது வேத புஸ்தகம் நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துருக்கிறது. இந்த சங்கீதம் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகள் மத்தியில் இந்த சங்கீதத்துக்கு ஒரு இடம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை என்று கூட சொல்லலாம். 5வது வசனம், உமது கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு இயேசு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை இந்த சங்கீதத்தில் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். தாவீது அடைந்த அத்தனை போராட்டத்துக்கும் ஒரு நோக்கம் வேறு எதுக்கு இருக்கோ இல்லையோ, இவர் இந்த போராட்டத்தின் வழியாக போனாதான் இயேசுவின் பாடு மரணத்தை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று தேவன் அறிந்து, ஹல்லேலூயா, தம்முடைய குமாரன் பாடு மரணத்தில் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை முன்கூட்டியே வெளிப்படுவதற்காகவே தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிழிந்து எடுக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கும் பாருங்கள், சில நேரம் நம்ம பிரச்சனை, போராட்டங்கள் எதுக்குன்னு நமக்கு புரியாமல் இந்த இடத்துல வந்திருந்தாலும் அதன் மூலியமாக தேவநாமம் மகிமைப்பட தலைமுறை தலைமுறையை நம்மை ஒரு ஆசீர்வாதமாக வைப்பதற்கு கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கார் என்பதை மாத்திரம் மறந்து போகாதீங்க. நம்முடைய ஜனங்களை அவர் நொறுக்கி ஒடுக்கி, அதாவது துன்பப்படுத்தி சந்தோஷப்படுகிற கொடூரமான தேவனில் நம்முடைய ஆண்டவர். சில நேரம் இந்த பாடுகளை உட்படுத்துகிற நம்ம வாழ்க்கையில் இந்த பாடுகளை கொடுத்தாலும் அதன் மூலியமாக நமக்கு ஒரு எதிர்கால ஆசீர்வாதம் வருவது மாத்திரமல்ல, நம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று உணர்ந்து தான் சில நேரம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் தாவீது ராஜா சில முக்கியமான காரியங்களை செய்ததாக இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில், கர்த்தாவே உம்மை என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கிறேன். இன் யூ ஐ புட் மை ட்ரஸ்ட். அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களை அழித்து கொண்டிருக்கிறதா? முதல்ல செய்ய வேண்டிய காரியம் கர்த்தாவே உம்மை. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறை இதை குறிப்பிடுகிறார். சங்கீதம் 31:1 கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே எதை நம்புகிறோம்? உடனே திடீர்னு ஒரு துர்ச்செய்தி வருது. சிலருக்கு பேங்க்கில் நிறைய காசு இருக்குது, சமாளித்து போயிடலாம். நீங்கள் போகிற அன்றைக்கி பேங்க் மூடி இருக்கும், ஏடிஎம் வேலை செய்யாது, உங்கள் டெபிட் கார்டு வேலை செய்யாது, இன்னாரு தெரியும் அன்னாரு தெரியும்னு போய் நீங்கள் போன அன்றைக்கி அவர் இருக்க மாட்டார். எந்த ஒரு சின்ன பிரச்சனை ப்ராப்ளம் வந்தாலும் யுவர் ட்ரஸ்ட் ஷுட் பி ஒன்லி ஆன் த லார்ட். ஃபஸ்ட்டு காரியம் நல்லா சொல்லிடு, இன்றைக்கி கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. சங்கீதம் 31:6 கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறாரு, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறே நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கேன். போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனை மத்தியில் அவரை மாத்திரம் நம்பியிருக்கேன். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுக்குது. அவரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டிருவான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் சங்கீதம் 34 கடைசி வசனம் 22வது வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, புரிந்து கொள்ள முடியாத, தாங்க முடியாத, தப்பித்து கொள்ள முடியாத, எதிர்க்க முடியாத சில போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை தாக்கும் பொழுது அவரையே நம்பியிருக்கேன்.
ஹல்லேலூயா. சங்கீதம் 31:14-19 தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கேயும் இதே தான் சொல்லுகிறார். நானோ கர்த்தரை நம்பியிருக்கேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை தாக்கி கொண்டிருக்கிற பெரிய புயல் போன்ற சூழ்நிலை இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை மருத்துவ பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை பணப்பிரச்சனைகள் இருக்கலாம், உறவு சம்மந்தப்பட்ட போராட்டம். இதெல்லாம் எப்படி எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆண்டவர் என்ன செய்தாலும் ஒன்றும் முடிய மாட்டேங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தரையே நம்பி நானோ உம்மையே என்ன செய்வேன், நம்பியிருப்பேன். 19வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பு. இன்னைக்கு நம்பிக்கை தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ரகசியமாக இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருக்கிறவங்க அறிந்து கொள்ள, இவன் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய தாளந்துகளையும் அவனுக்கு இருக்கிற படிப்பையும் அவனுக்கு இருக்கிற பணத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் வேறு எந்த மனுஷனையும் நம்பலை, இவன் கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறான் அப்படின்பதை இன்னைக்கு உலகம் அறிந்து கொள்ளும். ரெண்டாவது பாருங்கள், கர்த்தரை நம்பினால் மாத்திரம் போதாது. இந்த சங்கீதத்தில் 2 முறை அழகாக சொல்லப்பட்டு, சங்கீதம் 31:5-11 ஒப்பு கொடுக்கணும். நம்பினால் நம்புகிறவர்கள் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பார்கள், கர்த்தரிடத்துல விட்டு கொடுப்பார்கள். கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லிட்டு ஆமே பலத்தை சுமந்து, ஐயோ நான் நம்புறேங்க கர்த்தரை நம்புகிறேன், ஆனால் பிடிச்சிருக்கு நம்ம தான் பலுவை சுமந்துட்டு போகிறது போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, கர்த்தரை நம்புகிறோம்னு வாயார சொல்லிவிட்டு அவர் கையில் நம்ம பிரச்சனையை விட்டு கொடுத்து அமைதியாக இருக்க முடியல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் கையில் விட்டு கொடுத்துருங்க. உங்களால் இயன்றதை இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும். இப்போ படிக்கணும்னா நல்லா ஒழுங்காக உட்காந்து அந்த நேரத்தில் என்ன செய்யணும், கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு படுத்து தூங்க முடியாது. படிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம படித்து தான் ஆகணும். வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். வியாபாரத்துக்கு போனால் நான் கர்த்தரை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் படுத்து தூங்க முடியாது. வியாபாரத்துக்கு ஒழுங்காக போய் தான் ஆகணும். பிரச்சனை மாத்திரம் இல்லைங்க, இந்த வசனம் 31:5 அழகான ஒரு வார்த்தை, உமது கையில் என் ஆவியை. தாவீது ராஜா எந்த அளவுக்கு, அது லேசாக சொல்ல முடியாதுங்க. பிராணனே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தாங்க இதை சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்கள், இயேசு எப்போ சொன்னார் இதை? மேலே ஏறின உடனே ஆவியை கையில் ஒப்பு கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்கள். மேலே ஏறினோடனே பிதாவே இவர்களை மன்னியும்னாரு, அதோ உன் குமாரன், அதோ உன் தாயின்னாரு, தாகமாக இருக்கிறேன்னாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்றார். எல்லாம் முடிந்ததுன்னு அறிந்து முடிந்ததுன்னு சொன்னார். கடைசியில் தான் உம்முடைய கையில் என் ஆவியை, லாஸ்ட் வார்த்தை. அப்போ நீங்கள் பாருங்கள், தாவீது ராஜா இப்போ எந்த அளவுக்கு புளியப்பட்டிருப்பார். இந்த வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் புளியப்பட்டால் ஒழிய எழுதுவாரா? யோசிச்சு பாருங்கள். அவரை தப்புவித்த தேவன் உங்களை தப்புவிப்பாரா? தப்புவிக்க மாட்டார். என் ஆவியை உங்களுடைய கையில் வைக்கிறேன்னு 5வது வசனத்தை சொல்லுகிறவர். அடுத்தது பாருங்கள், அதுவும் நிறுத்தி விடவில்லை. 15வது வசனத்துக்கு போனீங்கன்னா, என் காலங்கள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலைனாலும் இங்கிலீஷில் அழகாக இருக்குது, ஹலே மை டைம்ஸ் ஆர் இன் யோர் ஹேண்டு. 2வது நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். யாருக்குமே வராத பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கலாம், யாருக்குமே நடக்காத ஒரு காரியம், உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்குமே இப்படி ஒரு போராட்டம், ஏன் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது? அதுலேயும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. 3வது பாருங்கள், தாவீது ராஜா அழகாக ஒன்று சொல்லுகிறார். 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கணும். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். ஹல்லேலூயா. ஐ வில் பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ் இன் யுவர் மர்சி. ஐ வில் பி கிளாட் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கி நல்ல தேவ பிள்ளைகள் சில பேர் பிரச்சனை வந்து அப்படியே முகம் அப்படியே, அதில் சில சொல்லுவாங்க, அந்த மூஞ்சியை கடுகு போட்டால் கூட புரிஞ்சிடும், அந்த அளவுக்கு அப்படியே கடுகடுன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சொல்கிறார். மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது ஐ வில் பி கிளாட் என்று களி கூர்ந்து என்று சொல்லும்போது சந்தோஷமாக இருந்து, அதுக்கப்புறம் ரிஜாய்ஸ் என்கிற வார்த்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமை, உள்ள ஒரு சந்தோஷம், வெளிப்படுகிற ஒரு சந்தோஷம். இது எதை காட்டுகிறது என்றால், ஹல்லேலூயா, பாடி நல்லா துதிக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்லா பாடி துதிக்கிறது போல், பிரச்சனை வந்தால் இன்னும் அதிகமாய் தேவனை பாடி துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும். அந்த பவுலும் சிலாவும் அன்றைக்கு அந்த சிறைச்சாலையில் கை கால்கள் கட்டப்பட்டு இருட்டில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி இப்படி வெளிச்சம்லாம் இருந்திருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் நடுராத்திரியில் தேவனை பாடி துதித்தார்கள். திடீரென்று ஒரு நிலைமையில் ஒரு மாற்றம் வந்தது. துதிக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும், களி கூர்ந்து மகிழணும். 3வது. 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
31:14 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, நீரே என் தேவன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கேயும் பார்க்கும் பொழுது, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இன்னைக்கு ரெண்டு பாருங்க, ஒரு பக்கம் என்ன சொல்றார், நீரே என் தேவன் என்று சொல்றாரு. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, நான் வெட்டுண்டு போனேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவர் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லப்பட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பாலிசி என்னது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக இதெல்லாம் நடக்குமா, நடக்கும், ஆனால் நீ பார்க்க மாட்டான்ட்டு அவர் பேசாமல் போயிடுவார். அவர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிடுவார். வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குமா, நாளைக்கு நடக்கும்பா, நீ அதை அனுபவிக்க மாட்டான்ட்டு போயிட்டார். அதால் அப்படியே நடந்துருச்சு. அல்லேலூயா. என்றைக்கும் பாருங்கள், தேவ பிள்ளைகள் வார்த்தையை பற்றி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு. ஒரு போராட்டம் பிரச்சனை வரும்போது தான் நம்ம வாயிலிருந்து சிலருக்கு பிரச்சனை வந்துருச்சுனாக்கா சில செம்மொழி பாஷைகள்லாம் வந்துடும் வாயில். இன்றைக்கி வாழ்க்கையில் பல போராட்டத்தின் மத்தியில் வந்திருந்தாலும் பிரச்சனையின் மத்தியில் தான் என்ன செய்யணும், நம்ம வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். வாயை திறந்து பேசினா விசுவாச வார்த்தைகளை மாத்திரம் பேச பழகி கொள்ளுங்க. புரியுதோ புரியலையோ வசனத்தை பேசுங்க. ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனைக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை காலையில் ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி மாத்திரை போடுற மாதிரி போடுங்க. ஒரு உடைப்பு வருதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். பல காரியங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி சொல்லி வெற்றி பெற்று தான் இன்றைக்கி சாட்சியாக சொல்கிறேன். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேர் அவருக்கு பெரிய. உங்கள் குடும்பம் இப்படி இருக்கிறது அவருக்கு வருத்தத்தை உண்டு. உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குதோ, நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நமக்கு வருத்தத்தை உண்டாக்குறதை காட்டிலும் இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த தேவனுடைய இருதயம் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு நோக்கத்தை வைத்து தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய நோக்கம் இந்த வாழ்க்கையின் முடிவில் என்ன, அவருடைய வருகை நேரத்தில் முழு குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அப்போ நம்மளை காட்டிலும் அவர் எவ்வளோ கரிசனையாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அப்படி இருக்கும்போது தேவனுடைய சித்தத்துக்கு முரண்பாடான, அவிசுவாசமான, எதிர்மறையான, சில நேரம் பார்க்கும் பொழுது அதாவது மற்றவர்களை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி நம்ம வாயிலிருந்து வரலாம்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனையின் மத்தியில் எப்படி நடக்கணும் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. பி வெரி கேர்ஃபுல். தாவீது சொன்னது போல, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டு போனேன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன் என்று சொல்லுகிறார். அந்த மனக்கலக்கத்தின் நேரத்தில் தான் என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்கணும். அடுத்து பார்க்கும் பொழுது 5வதாக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய இந்த அதிகாரத்தில் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 19வது வசனத்தில், உமக்கு பயந்தவர்கள், those who fear the Lord. பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது இருக்கிறதுல உச்சகட்டமான ஆசீர்வாதங்கள் யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 34:9 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்து நீதியாய் நடங்க, நியாயமாய் நடங்க, பொல்லாப்புக்கு விலகி வாழுங்க, பாவத்துக்கு விலகி வாழுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை என்று சொல்ல. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் யார் பார்க்குறாங்களாலும் பார்க்கலனாலும் கர்த்தர் எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சி வாழ்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது, யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை கேட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். மிக முக்கியமாக பாருங்கள், கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அவர் உள்ள டிஸ்டர்ப் ஆகாதபடி வாழணும். அல்லேலூயா. அவர் துக்கப்படாதபடி வாழணும். அல்லேலூயா. இதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளைக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்னைக்கு வாழ்க்கையின் பல போராட்டத்தின் மத்தியில் திடீர்னு ஒரு ராங் ரூட்டில் போய் வர்றதுக்கு நம்ம எவ்வளவோ சோதனை வந்தாலும் ஜபத்தோடு கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வாயின் வார்த்தைகளை விட்டு கவனமாக இருந்து தேவனுக்கு பயந்து வாழ வேணும். அடுத்தது பார்க்கும் பொழுது, அடுத்தது தான் மிக முக்கியமாக. இப்போ தான் மையத்துக்கு வருகிறோம். நம்முடைய செய்தியின் மையத்தில் பார்க்கும் பொழுது இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு 6வதாக நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 31வது அதிகாரம்
22வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா டெய்லி ஒரு 3 வாட்டி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக கர்த்தர் அதில் ஒரு மாற்றத்தை தருவார். தாவீது எதுக்காக ஜெபித்தார்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில குறிப்புகளை நான் நோட் பண்ணேன். முதல் பாயிண்ட்டு, சங்கீதம் 31:3, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி. ஒரு பிரச்சனையின் மத்தியில் நமக்கு டெலிவரன்ஸ் தேவைன்னு சொல்கிறத விட கைடன்ஸ் ரொம்ப தேவை. அதில் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, லீட் மீ அண்ட் கைட் மீ. வாழ்க்கையின் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், பல காரியங்களை எதிர்நோக்கி வந்துருக்கு, சில தேவைகள் மத்தியில் வந்திருக்கு. ஆண்டவருடைய ஹல்லேலூயா தமிழில் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தும். ஆண்டவர் சரியான வழியை காட்டி இந்த பிரச்சனையை தாண்டி கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும். தாவீதுடைய முதல் கோரிக்கை, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அதுதான் முதல் கோரிக்கை. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நமக்கு வழியை காட்டி நடத்த வேண்டும். நடத்தினா அடுத்தெல்லாம் தானாக வந்துடும். ஆண்டவர் வழியை காட்டி நடத்திட்டா அடுத்து அவர் கேட்குற ஹல்லேலூயா மற்ற கோரிக்கைகள் எல்லாம் தானாகவே வந்துடும். என்ன கோரிக்கை கேட்குறாரு? அடுத்த கோரிக்கை 31:4 பார்க்கும் பொழுது, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி. அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. புல்மி நீங்களாக்கும்ன்ற தமிழ் வார்த்தை என்னை அதிலிருந்து இழுத்துரும். புல் மீ அவுட் ஆஃப் த நெட் which they have laid secretly for me. இன்னைக்கு ஆண்டவர் சில சூழ்நிலையில் அவரே நம்ம இழுத்து விடுவார், நீங்களாக்கி விடுவார். அந்த பிரச்சனையிலேருந்து என்னை இழுத்து வெளியே கொண்டு வாங்கப்பா. இன்னைக்கு உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், குழியில் மாட்டினது போல. ஆண்டவரே நீர் செய்யாவிட்டாலும் இதில் வழியே இல்லையா ஆண்டவர், என்ன செய். ஆனாலும் அவர் அதுலேருந்து நம்மை நீங்களாக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுலேருந்து நம்மை வெளியே இழுக்க வல்லவர். புல் மீ அவுட் ஆஃப் த நெட். இன்றைக்கும் பாருங்கள், இது ரொம்ப ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. எனக்கு மறைவாய் அவர்கள் வைத்து, உங்கள் குடும்பத்துக்கு பிசாசானவன் மறைவாய் வைத்த வலையிலிருந்து உங்களை வெளியே இழுத்து நீங்களாக்கி விடுவதற்கு கர்த்தர் ஒருவர் தான் வல்லவராக இருக்கு. நம்ம ஜெபிக்கணும், இந்த சோதனையிலேருந்து என்னை நீங்களாக்கி விடும், இந்த சோதனையிலேருந்து என்னை வெளியே இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் என்னை கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வரணும். இன்றைக்கி நான் கடந்து போய்கிட்டு இருக்க இந்த போராட்டத்துலேருந்து கர்த்தர் ஒருவர் தான் என்னை வெளியே வெற்றிகரமாக கொண்டு வர முடியும்னு கொடுறவங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக தாவீதுக்கு அதை செய்தவர் உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அடுத்து பாருங்கள், 31:9 பார்க்கும் பொழுது, எனக்கு இறங்கும் கர்த்தாவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹேவ் மர்சி. 3வது கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை, ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை மீது. நிறைய ஜனங்க ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றவங்க வந்து எங்களுக்கு சுகம்தாரன்னு கேட்கல, தாவீதின் குமாரனே எனக்கு. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இது என்ன பெரிய கோரிக்கை? இரக்கமாயிரும், அது இருந்தால் தான் முடியும் நினைக்காதீங்க. இதுதாங்க முக்கியமான ஜெபம். 10 குஷ்டரோகி தூரத்தில் நின்று எங்கள் குஷ்டரோக நீங்கணும்னு சொல்ல, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிறாங்க. பாருங்க, அது எவ்வளோ முக்கியமான கோரிக்கை. எங்கள் பிரச்சனை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை மாறணும்னா அவர் இறங்கணும். அவர் இறங்கி விட்டால் களத்தில் அவர் இறங்கணும். இறங்குன்னு சொல்லும்போது என்னது? இயேசு உங்கள் பிரச்சனையில் உங்களோட களத்தில் இறங்கணும், உங்கள் படகுக்குள்ளே இறங்கணும். இயேசு படகுல இல்லாததுனால அந்த படகு பயங்கரமான போராட்டத்தின் வழியாக போய்கிட்டு இருந்தது. தண்டு வலித்துக்கிட்டே என்னெல்லாம் சொன்னாங்களோ தெரில. திடீர்னு அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து தண்ணியில் நடந்து வந்தார். படகுல ஏறின உடனே போக வேண்டிய கரையை பிடித்தது. உங்கள் பிரச்சனை சொல்லி, ஆண்டவரே அதில் எனக்கு இறங்கும், இந்த பிரச்சனையில் நீர் எனக்கு, இந்த சூழ்நிலை எனக்கு இறங்கும், எனக்கு இருக்கிற இந்த போராட்டத்தில் எனக்கு இறங்கும். இரக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படும், தமிழில் இருக்கு, ஃபார் ஐ ஆம் இன் ட்ரபிள். போராட்டம், பிரச்சனை, நெருக்கம். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கும் என்று கத்துக்கிறார். அடுத்தது பாருங்க, அதுதான் என்னை விடுவியும், டெலிவர் மீ. சங்கீதம் 31:15, சங்கீதம் 31:2, இது எல்லாத்துலேயும் என்னை விடுவித்தரலும். டெலிவர் மீன்னு சொல்கிறார். டெலிவரன்ஸ். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை எந்த சூழ்நிலை காட் கேன் டெலிவர் யூ. சிங்கங்களின் கைக்கு தானியேலை டெலிவர் பண்ண தேவன், விடுவித்த தேவன் இன்றைக்கி உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பு வைக்கிறவர் தப்பு வித்தார், தப்பு வைக்கிறார், இன்னமும் தப்பு வைப்பார். எல்லா பரிசுத்தவான்களும் அன்னைக்கு சாட்சி கொடுத்தது போல் இன்னைக்கு உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஏன் எனக்கு இந்த போராட்டம்னு கேட்காதீங்க, அதில் ஒரு நோக்கம் இருக்குது. காட் ஹேஸ் அ பர்பஸ் டு, அதாவது உங்களை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சனையை சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உருவாக முடியாதுன்னு உணர்ந்து தான் சில நேரம் சில காரியங்களை அனுமதிக்கிறாரே ஒழிய உங்களை மடக்கடிக்கவோ, உங்களை வெட்கப்படுத்தவோ,
உங்களை அசிங்கப்படுத்தவோ சமுதாயத்துக்கு முன்னால் உங்களை ஹல்லேலூயா கீழே தள்ளவோ அனுபவிக்கலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் நானும் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை தப்புவியும், என்னை விடுவியும், என்னை தூக்கி எடும், என்னை நீங்களாக்கும். ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக ஒரு டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா 16வது வசனம், நீர் உமது முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பிரகாசிக்க பண்ணி ஆண்டவர் உங்களை பிறருக்கு முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது 23வது வசனத்தை படித்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் என்றார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே கசப்பாயிராதீங்க. எல்லாரும் கர்த்தர் மேலே அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்த அன்புக்கு ஈடாக நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? திரும்பி அந்த அன்பை தான் காட்டணும். இயேசுவே நேசிக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் வருகிற விகற்பமான போராட்டங்கள், பிரச்சனை, யார் யாரோ வீட்டுக்கு வந்துச்சு, இப்போ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில எத்தனை போராட்டம் நம்ம வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கிறது. எங்கெங்கேயோ வந்தது, இன்னைக்கு இந்த புயல் நம்ம வாசலுக்கு வந்துருச்சே. ஏன் இப்படி வந்தது எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது முதல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். எதுவுமே அதில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றுமே பிரிக்க முடியாது. கர்த்தர் மேல் அன்பாயிருங்க. எல்லாத்தின் மத்தியில் கடைசியாக உச்சகட்டமாக லாஸ்ட் வேர்ஸில் கடைசியாக அறிவுரை கொடுக்குறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? ஸ்ட்ரெங்தன் யுவர் ஹார்ட். இன்னைக்கு இந்த பிரச்சனை மத்தியில் என்ன செய்யணும்? அதில் டெய்லி ஜிம்முக்கு போக வேண்டாம், இருதயத்தில் பலப்படுங்க. நம்ம இருதயத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறது, அதான் ஸ்பிரிச்சுவல் ஜிம்மில் அவர் நடத்துகிறார். அதில் சில போராட்டங்கள்லாம் பாருங்கள், நம்ம இருதயத்தை பலப்படுத்துகிறது. அதில் நாளாக நாளாக சில பிரச்சனைகள் பெருசான, ஆண்டவர் நல்லவர், என் இயேசு கிறிஸ்து நீங்களாக்க வல்லவர், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கிவிட வல்லவர், விடுவிக்க வல்லவர், ஹல்லேலூயா வழிகாட்ட வல்லவர், என்னை நடத்த வல்லவர். கொஞ்சம் 7 மினிட் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பல போராட்டத்தின் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தாரு, அதே போல் நடக்க கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி வார்த்தைகளை குறித்து கவனமாக இருந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரிவித்து எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மேல் அன்பு குறையாமல் வாழ்ந்து திடமனதாக இருக்க கர்த்தர் பலன் தர முடியாது. கைகளை உயர்த்தி, அப்பா பல போராட்டத்தின் மத்தியில் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனை தற்காலிகமானது என்பதை ஆண்டவரே உணர்த்தீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல என்பதை ஜனங்க புரிந்து கொள்ளட்டும். ஒரு நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை வாழ்க்கையில் அனுமதித்தீர் என்று தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. தாவீதை பிழிந்ததுனால இன்றைக்கி இப்படிப்பட்ட சங்கீதம் எங்களுக்கு வெளிப்பட்டது மாத்திரமே, நம்முடைய குமாரனுடைய பாடு மரணத்தை குறித்து கூட பாடுவதற்கு ஒரு தருணத்தை கொடுத்தீரே. எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற அனைத்து பிரச்சனைகள் உங்கள் நாமம் மகிமைப்பட, எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர, நாங்கள் இன்னுமே நெருங்கி சேர எங்களுக்கு அதை நீர் ஒப்பு ஆண்டவரை கொடுத்திருக்க என்பதை உணர உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்வார். தாவீதுக்கு ஒரு விடுதலை தந்த தேவன், தாவீதுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவன், தாவீதை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களை என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறாரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு பல சூழ்நிலை நிமித்தமாக சமுதாயத்தில் நிற்க முடியாமல், ஆண்டவரே கூட்டத்தில் போய் நிற்க முடியாமல், உறவினர் மத்தியில் போய் நிற்க முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.